சபைக்கு உபதேசம் பண்றியா, குற்றம் சாட்டப்படாதவனா இருக்கணும். ஒரே மனைவி உடையவனா இருக்கணும். தாம் பிள்ளைகளை சகல நல் ஒழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணணும். அவன் தான் தகப்பன். எத்தனை பேர் சொல்றது புரியுது? அடக்கணும். அடக்க தெரிஞ்சவன் தான் தகப்பன். குட்டணும். குட்ட தெரிஞ்சவன் தான் தகப்பன். புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? ஊழியக்காரனா வந்துட்டு, சபையை கண்காணிக்கிறவனா வந்துட்டு, மந்தையை மேய்க்கிறவனா வந்துட்டு அப்படின்னா மேய்க்க தெரியணும். எந்த ஆடு எப்படி மேயுதுன்றது ஃபர்ஸ்ட்ல பாரு. எந்த ஆடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாரு. சபையில் இருக்கிறதான ஒவ்வொருவரையும் கண்காணிப்பு செய்யணும், கண்காணிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொருடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது, ஒவ்வொருவரையும் அந்த லாஸ்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறவன் முதற்கொண்டு இந்த ஃபர்ஸ்ட்ல வந்து உட்கார்றது வரைக்கும் எல்லாரையும் நல்ல உன்னிப்பா கவனிச்சு பார்க்கணும். ஒவ்வொருடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது அதை பாரு. ஒவ்வொருடைய பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்குது, வேத தியான வாழ்க்கை எப்படி இருக்குது, ஒவ்வொருடைய தேவ பக்தி எப்படி இருக்குது, எல்லாரையும் உன்னிப்பா கவனிச்சு பார்க்கணும். இவன் தேருவானா, இவன் தேர மாட்டானா, ஸ்கூல்ல இருக்கிறதான, கிளாஸ் ரூம்ல இருக்கிறதான, அந்த போதிக்கிறதான, டீச் பண்றதான டீச்சருக்கு தெரியாதா இவன் பாஸ் பண்ணுவான், இவன் ஃபெயில் ஆவான், தெரியுமா தெரியாதா? அப்ப எங்களுக்கு தெரியும் இது தேரும் இது தேராது. அப்ப தேறுகிறவர்களுக்கு பிரசங்கம் பண்ணும்படியாக நாங்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஞானம் உள்ளவங்களுக்கு போதிக்கிறது ரொம்ப சூப்பர், அது ரொம்ப பிரியமானது. டீச்சர்ஸ்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கே தெரியும். டீச்சரா இருக்கிறவங்க நம்ம சபையில நான் எப்படி இருக்கிறேன், நான் தேர்வுனா, என் கிளாஸ்ல என் கிட்ட படிக்கிறதான, என் கைக்குள்ள இருக்கிறதான பிள்ளைங்க தேருவாங்களா தேர மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாதா? அது போல என் பாஸ்டருக்கு தெரியாதா நான் தேருவனா தேர மாட்டேனான்னு? மந்தையை மேய்க்கும்படியாக, சபையை கண்காணிக்கும்படியாக ஒவ்வொருவரையும் கண்காணிக்கணும். அதனாலதான் சொல்றேன், இவங்கெல்லாம் சபைக்கு ஆராதனைக்கு ஜபத்துக்கு வராங்கல்ல, நீ ஏன் வரமாட்டிருக்கிற? அப்ப நீ தேர மாட்டியா? அப்ப நீ இந்த சபைக்கு வந்து சீயோன் கோட்டை சபையோடு சேர்த்து வண்டையோடு உன் வாழ்க்கை முடியணுமா, முடியாத்தத்தோடு உன் வாழ்க்கை முடியணுமா, இல்ல தமிழ்நாடு இந்த இந்தியாவோடு கூட இந்த பூலோகத்தோடு உன் வாழ்க்கை முடியணுமா? இதையும் தாண்டி நீ சொர்க்க நாட்டுக்கு வந்து சேரணும். அப்ப சொர்க்க நாட்டுக்கு வந்து சேரணும் அப்படின்னா மற்ற பிள்ளைங்க எப்படி உற்சாகமா ஆர்வமா ஜபத்திலையும் உபவாச ஜபத்திலையும் ஊழியங்கள்லையும் வந்து பங்கு பெறுறாங்களோ அது போல நீயும் ஓடிவா, நீயும் தேர்னவனா மாறு. ஒவ்வொருவரை குறித்து கண்காணிப்பு செய்யதான் ஊழியக்காரனை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனாலதான் நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரத்துல 23வது வசனத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க, நீதிமொழிகள் 27:23.